வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி வேட்புமனு மீதான பரிசீலனை மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. வடசென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவின் வேட்புமனு மீதான பரிசீலனை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்த விவரங்கள். வடசென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களுடைய மனுக்களின் மீதான பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவர் மீது ஒருவர் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பால் கனகராஜ் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியின் மீது முன்வைத்திருந்தார். அதாவது ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது நோட்டரி உரிமம் பெற்ற வழக்கறிஞர்களுடைய கையெழுத்து அந்த வேட்புமனுவில் இடம்பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக படிவம் 26 என்று சொல்லுகின்றார்கள். அந்த 26வது படிவத்தில் நோட்டரி உரிமம் பெற்ற ஒரு வழக்கறிஞருடைய கையெழுத்து இடம்பெற்றிருக்க வேண்டும். அதன்படி தற்போது மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமி மீண்டும் வடசென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய வேட்புமனுவின் ஏபி ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த 26வது படிவத்தில் சுரேஷ் என்கின்ற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு வழக்கறிஞரின் கையெழுத்து பெற்றிருக்கின்றார். ஆனால் அந்த வழக்கறிஞருடைய நோட்டரி உரிமம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே நிறைவடைந்து விட்டதாக பாஜகவினுடைய வேட்பாளராக இருக்கும் வழக்கறிஞர் குற்றம் சாட்டியிருந்தார். அதை ஆதாரத்துடன் அவர் குற்றமாக சாட்டியிருக்கின்றார். கையெழுத்து போடுவதற்கு முன்பாகவே, கையெழுத்து போடும் நாளுக்கு முன்பாகவே, ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக அந்த சுரேஷ் என்கின்ற நோட்டரி உரிமம் பெற்ற வழக்கறிஞரின் உரிமம் காலாவதியாகிவிட்டது. எனவே நோட்டரி உரிமம் காலாவதியாகி போன ஒரு வழக்கறிஞருடைய கையெழுத்தை பெற்று வேட்புமனுவை தாக்கல் செய்வதால் அவருடைய, அதாவது கலாநிதி வீராசாமியினுடைய வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும். அவருடைய துணை வேட்புமனுவாக, உப வேட்புமனுவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேட்புமனு இரண்டுமே திமுக சார்பில் வேட்புமனுவை கலாநிதி வீராசாமி தாக்கல் செய்திருக்கின்றார். மற்றும் ஒரு வேட்புமனு அவருடைய குடும்ப உறுப்பினர் மூலம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இருவருமே சுரேஷ் என்கின்ற தற்போது ஒப்பந்தம் இல்லாத, உரிமம் இல்லாத ஒருவரிடம் கையெழுத்து போட்டிருப்பதால் அந்த வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என்று பாஜக தரப்பில் முன்வைத்திருக்கின்றார்கள். அதே நேரம் அதிமுக வேட்பாளர் மீது திமுக முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டை பொறுத்தவரை ராயபுரம் மனோ தற்போது அதிமுகவினுடைய வேட்பாளராக இருக்கின்றார். இதற்கு முன்பாக அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். காங்கிரஸ் கட்சியில் இருந்த பொழுது அவர் மீது ஒரு கொலை முயற்சி வழக்கு பதிவாகி இருக்கின்றது. அந்த கொலை முயற்சி வழக்கிலிருந்து ராயபுரம் மனோ 2016க்கு முன்பே விடுவிக்கப்பட்டு விட்டார் என்ற ஒரு கருத்தை அதிமுக தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் 2011-12 காலகட்டத்தில் பதிவாகி இருந்த அந்த வழக்கிலிருந்து விடுதலையானதன் காரணமாகத்தான் 2016ஆம் ஆண்டு தேர்தலிலே ராயபுரம் மனோ போட்டியிட முடிந்தது. எனவே 2016இல் போட்டியிட்ட ஒருவருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்குவதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. அந்த வழக்கு நிலுவையில் இல்லை. அந்த வழக்கில் அவர் தண்டிக்கப்படவும் இல்லை. எனவே அந்த வழக்கை சுட்டிக்காட்டுவதற்கான தேவை எழவில்லை. வேட்புமனுவில் ஒரு வேட்பாளர் தன்னை பற்றிய சுய விவர குறிப்பை இடம்பெற செய்யும் பொழுது அந்த வேட்பாளர் மீது நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு மட்டுமல்ல, முடிந்து போன வழக்கில் அவர் தண்டனை அனுபவித்திருந்தாலும் அந்த வழக்கு தொடர்பான விவரங்களையும் வேட்புமனுவில் பதிவு செய்திருக்க வேண்டும். அதன்படி ராயபுரம் மனோ மீது ஒரு கொலை முயற்சி வழக்கு இருப்பதாக அதிமுக வேட்பாளர் மீது திமுக தரப்பில் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். ஆனால் அதிமுகவினுடைய வழக்கறிஞர் அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். அதிமுக தரப்பு வேட்பாளர்களை பொறுத்தவரை மற்றும் அவருடைய முகவர் 2016க்கு முன்பே அந்த வழக்கில் இருந்து ராயபுரம் மனோ விடுவிக்கப்பட்டு விட்டார். அதிலும் குறிப்பாக தண்டனை பெற்றிருந்தால்தான் அந்த வழக்கை அவர் சுட்டிக்காட்டி இருக்க வேண்டும். அவர் எந்த விதமான தண்டனையும் பெறவில்லை. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதே நேரம் அந்த வழக்கிலிருந்து பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார். 2016 தேர்தலிலும் போட்டியிட்டு விட்டார். எனவே புதிதாக அவர் மீது குற்றச்சாட்டை முன்வைக்க கூடாது என்று அதிமுக தரப்பில் சொல்லுகின்றார்கள். எனவே இரண்டு தரப்பு வேட்பாளர்களுடைய வேட்புமனு மீதான பரிசீலனை மீண்டும் தொடங்கி இருக்கின்றது. சரியாக 12:45 மணிக்கு தொடங்கியிருந்த நிலையில் திமுக தரப்பு வேட்பாளரான கலாநிதி வீராசாமியினுடைய வேட்புமனுவும் வடசென்னையினுடைய அதிமுக வேட்பாளரான ராயபுரம் மனோவினுடைய வேட்புமனுவும் ஏற்கப்படுமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும்.